அப்படி இப்படின்னு மிரட்டி இவங்க வந்து பணம் வசூலிக்கிறாங்க. எதுக்காக வசூலிக்கணும்? எங்களோட உரிமை நாங்க பே பண்றது, நாங்க பே பண்ணுவோம். கலைஞர் டாக்டர் கலைஞர் வந்து அப்ப அறிவிச்சார் ஒரு ஜியோ நம்பர் 298 2007. அந்த அடிப்படையில் நாங்க வாடகையை நாங்க கட்டுவோம், அது எங்க உரிமை. அதுக்கப்புறம் இவங்க கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று போட்டாங்க. ஏன்னா இது மவுண்ட் ரோட் பக்கத்துலேயே இருக்கு பாருங்க. கைட்லைன் வேல்யூன்னு இருக்கத 350 ரூபாய் இருந்த என் வீட்டை வந்து 12,500 ரூபாய் போட்டாங்க. யாரு கட்டுவா? அது மட்டும் யாராம இது மாதிரி பெட்டி கடை, சின்ன டீ கடை, இல்லை வீட்டில் தையல், லேடிஸுங்களாம் வீட்டில் தையல் மிஷின் வச்சு மிஷினில் தைப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து கமர்ஷியல்னு எழுதிடுறது. யாரும் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? நான் கேட்குறேன், இவங்க எதுக்கு வந்து போட்டாங்க? அப்போ போட்டு போயிட்டாங்க, 2017 போட்டாங்க. இப்போ வந்து அது மொத்தமாக உங்களுக்கு 10 லட்சம் இருக்கு, 15 லட்சம் இருக்கு, நீங்கள் கட்டலன்னா எவிக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் மிரட்டுறாங்க. தனியாக போனது. அதனால தான் நாங்கள் அசோசியேஷன் இந்த அமைப்பு ஆரம்பித்து இவங்கள வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்தியிருக்கோம். ஏற்கனவே ஒரு மே 14 அப்பயும் ஒரு போராட்டம் நடந்தது. இங்கே இதே பகுதியில் வந்து காம்பவுண்ட் சேர் கட்டுறேன்னு வந்தாங்க, அதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க. நான் சொன்ன